கர்த்தர் அந்த கல்லை புரட்டி போட்டிருக்க வல்லவர். சென்னையில இருக்கிற ஒரு பாஸ்டர் அம்மா, அந்த பாஸ்டர் அவருடைய சின்ன வயதுல அந்த குழந்தை பிறந்த உடனே அவர் இறந்துருவார். அவருக்கு ரொம்ப வயது அதிகம், அவங்களுக்கு கொஞ்சம் வயசு கம்மியா இருந்துச்சு. ஆனால் அந்த ஊழியக்காரர் ரொம்ப நல்ல ஊழியக்காரர். இது நடந்த சம்பவம். இன்னைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, 2 பேருமே உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த தாய் அந்த அந்த கணவனார் இறந்து போன உடனே அந்த பிள்ளை நைட்டு நேரத்தில் கத்துது. நைட்டு ஒரு 12 மணி அளவில் கத்துது. என்ன கத்துது அப்படின்னு சொன்னால், ஒன்று எங்கள் அப்பாவை கொடு, இல்லைன்னா எனக்கு ஐஸ்கிரீம் கொடு, ஒன்று எங்கள் அப்பாவை கொடு, இல்லைன்னா எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. உடனே அவங்க அம்மா சொல்லி புரிய வைக்கிறாங்க, இல்லைப்பா உங்கள் அப்பா ஏசப்பாட்ட போயிட்டாரு, ஏசப்பாட்ட போன அப்பா நம்மகிட்ட திரும்பி வரமாட்டாரு, நம்ம தான் ஏசப்பாட்ட போகணும் கேட்டா அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. சரி பரவாயில்ல, எனக்கு டேடி வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. எப்பா இப்போ மணி இவ்வளவு மணி ஆகுது, எந்த கடையும் திறந்திருக்காது, நம்ம போய் எந்த கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்க முடியும், அதனால நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். அந்த பிள்ளையை எவ்வளோ முயற்சி எடுத்தோம், அந்த பிள்ளையை அடக்கவே முடியல. உடனே இவங்க ரொம்ப வருத்தத்தோட, ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படியாவது தூங்க வச்சிருங்க ஆண்டவரே, என் சூழ்நிலை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், எனக்கும் இவ்வளோ காயம் இருக்குது, நான் என்ன பதில் சொல்லுவேன், இவன் எப்படியாவது தூங்கிட்டான்னா பரவாயில்ல அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கதவை தட்டினார். அவன் கதவை திறந்து பார்த்தா அவர் ஒரு பையில ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஒன்று அவங்களை கையில் கொடுத்தாராம். உடனே இவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாச்சா, என்ன என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இல்லை இல்லை இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இரவில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 1 மாதத்திற்கான மளிகை தேவை எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசிட்டே இருந்தாரு. எனக்கு என்னமோ உடனே புறப்பட்டு போ அப்படின்னு தோணுச்சு. நானும் சரி உங்களுக்கு மளிகை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையை தேடினேன். எல்லா மளிகை கடையும் க்ளோஸ் பண்ணி இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மட்டும் திறந்துருந்துச்சு. அந்த டைம் தான் அவன் க்ளோஸ் பண்றதா இருந்தான். உடனே எனக்கு தோணுச்சு, சரி இந்த ஒருவேளை அவங்க முழிச்சிருந்தாங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை ஒன்றை வாங்கிட்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன மளிகை தேவைன்னு நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துடலான்னு உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, இந்த ஐஸ்கிரீம் மட்டும் நீங்க வாங்கிட்டு உங்களுடைய மளிகை என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே வாங்கி கொடுத்துருவேன்னு சொன்னாங்களாமா. உடனே அந்த பாஸ்டர்மா சொன்னாங்களாம், எனக்கு மளிகை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களை அனுப்பல, இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமென். நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிற கர்த்தர், நமக்கு முன்பாக நமக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நீங்கள் போகிறதற்குள்ளே அந்த காரியத்தை நமக்காக செய்கிறவர்.